ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோட ப்ரீவியஸ் ஸ்டோரி பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நாம பார்க்க போகிற டாபிக் வார் ஆன் த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். ரஷ்யா ஆஸ்ட்ரியாவை டிஃபீட் பண்ணுது. என் நண்பனை அடித்தா நான் வருவேன்டான்னு ஜெர்மனி ரஷ்யாவை டிஃபீட் பண்ணுது. ரஷ்யாவோட ஆர்மிக்கு ட்ரைனிங் பத்தலை. ஸோ அதனால தான் போகிற இடம் எல்லாம் அடி வாங்கிட்டு திரும்ப வராங்க. வெளியில் இருக்க கண்ட்ரிஸ் கிட்ட தான் அடி வாங்குறாங்கன்னா அவங்க சொந்த கண்ட்ரிலையும் அந்த ஆர்மி அடி வாங்குறாங்க. அங்கே ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்குது. டெசார் அவரோட பதவியை இழக்கிறாரு. ஜெர்மனி கூட பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சில கண்ட்ரிஸ் பெரிய அளவில் சண்டை போடலனாலும் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்டு வாரில் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்ட்ரி டர்க்கி சென்ட்ரல் பவரை ஜாயின் பண்ணுறாங்க. இனிஷியலி சின்ன சின்ன பேட்டில்ஸை வின் பண்ணுறாங்க. பட் லேட்டர் பிரிட்டன் அட்டாக் பண்ணும்போது அவங்களால எதிர்த்து நிற்க முடியல, தோத்துடுறாங்க. சைனா அலைடு பவரில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜப்பான் சைனாவோட ஒரு ப்ரொவின்ஸை கேப்சர் அவங்களோட உரிமைகளை விட்டு தர சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வார் இன் த பால்கன்ஸ். ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, பல்கேரியா இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செர்பியாவை டிஃபீட் பண்ணுறாங்க. செர்பியா ஜெர்மன் கண்ட்ரோலுக்கு வருது. ரொமேனியா அலைடு பவரில் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அவங்களையும் ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி தோற்கடிச்சிடுது. ஜெர்மனியால் காண்டான அலைடு பவர்ஸ் இவனை சும்மா விடக்கூடாதா, இவனோட காலனிஸ் அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜெர்மன் காலனிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அந்த ஆர்மிஸ் ஜெர்மனோட ஃபோர்ஸஸ் அந்த காலனிஸ் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஜெர்மன் காலனிஸ் எல்லாருமே அலைட் பவர் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் அலைட் பவருக்குள்ள நியூ கமர் யாருன்னா இட்டாலி. இவங்களும் ஸ்டார்டிங்கில் ஆஸ்ட்ரியாக்கு எகெயின்ஸ்டாக நல்லா சண்டை போட்டாங்க. பட் ஜெர்மனியோட சப்போர்ட் ஆஸ்ட்ரியா கிடைக்கும் போது இட்டாலியால் நிற்க முடியல. இது வரைக்கும் ஜெர்மனி அண்ட் கோ பெல்ஜியம், பார்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்ஸ், போலாந்து, செர்பியா, ரொமானியா எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அலைடு பவருக்கு எப்படியாவது ஜெர்மனியை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அலைடு பவர் கண்ட்ரோலில் தான் சீ ரூட் இருந்துச்சு. ஸோ ஆஸ்ட்ரியா ஜெர்மனிக்கு போகிற ஃபுட் அண்ட் சப்ளைஸை இவங்க கட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் வருது. இதனால் கோவமான ஜெர்மனி இங்கிலாண்டை ஏர்வேஸால் அடிக்க ஆரம்பிக்குது. அதாவது லண்டன் அண்ட் அதிகமான ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடத்த பாம்பு பண்ணுறாங்க. ஏரோப்ளைன்ஸ் மூலமாக சிவிலியன்ஸ் சாதாரண மக்களையும் தாக்குறாங்க. பாய்சன் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் லேட்டர் ஆன் 2 சைட்ஸுமே இந்த பாய்சன் கேஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தரையில் போட்ட சண்டை பத்தாதுன்னு இப்போ தண்ணியிலையும் சண்டை போடுறாங்க. அதாவது சீ ரூட்ஸ் நேவல் பேட்டில் ஆரம்பிக்குது. கப்பல் மூலமாக பேட்டில்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அந்த போர். வின் பண்ணதுனால கோவமான ஜெர்மனி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண நியூட்ரல் ஷிப்ஸ், அதாவது சண்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற நியூட்ரல் ஷிப்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. கோவமான யூஎஸ்ஏ அலைடு பவர் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் அலைடு பவரோட வெற்றி கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.